ஓம். கண்கள் மெதுவாக மூடி, கழுத்து, தலை, உடல் ஒரு நேர்கோட்டில் இருக்குமாறு அமைத்துக்கொண்டு, சுவாசம் நடைபெறுவதை கவனிக்கவும். பிராணனை ஓரளவு அமைதிப்படுத்திய பிறகு, மனதிற்கு வர வேண்டும். முதலில் மனதை அமைதிப்படுத்துதல். மனதை ஒரு எண்ணத்தில் குவிப்பதற்கு முன்பு, மனதை அமைதிப்படுத்துதல் மிக மிக அவசியம். அந்த மனதை அமைதிப்படுத்த அப்சர்வ், அக்செப்ட். மனதை கவனித்தல், அங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருப்பதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல். நமக்கு பிடித்த எண்ணங்கள், பிடிக்காத எண்ணங்கள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல். உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளுதல். முதலில் மனதை அப்சர்வ் அண்ட் தென் அக்செப்ட். இந்த பயிற்சியில் ஒரு 2 நிமிடங்கள் அமர்ந்திருக்கவும். மனதை எதிலும் குவிக்க முயற்சி செய்ய வேண்டாம். நாம் கவனிக்கிறோம் என்றவுடன் மனதில் எந்த எண்ணங்களும் எழாத ஒரு நிலை இருந்தாலும் அதை கவனிக்கவும்.
மன அமைதியை ஓரளவு உறுதி செய்ததற்கு பிறகு நம் புத்திக்கு வர வேண்டும். புத்தியும் எண்ணம் தான். புத்தியை அமைதிப்படுத்துதல் என்பது எந்த ஒரு திட்டமிடுவதையும் நிச்சயம் செய்யும் எண்ண ஓட்டங்கள். 2யும் கட்டுப்படுத்துதல். தியான காலம் முடியும் வரை திட்டமிடுகிற செயலை புத்தி செய்யாமல் இருக்குமாறும், தீர்மானம் எதையும் செய்யாமல் இருக்குமாறும் புத்திக்கு கட்டளையிடுதல். அதுதான் புத்தியை அமைதிப்படுத்தும் வழி. புத்தியே, தியான காலம் முடியும் வரை எந்த ஒரு திட்டத்தையோ, தீர்மானத்தையோ நினைக்க வேண்டாம். முடிவு செய்ய வேண்டாம் என்று புத்தியிடம் கூறும்போது, புத்தி அமைதி பெறுகிறது. புத்தியை அமைதிப்படுத்துதல் என்பது திட்டமிடாமல் இருத்தல். தீர்வு காண முயற்சி செய்யாமல் இருத்தல். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணாமல் இருத்தல். இதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று புத்தியிடம் கூறும் பொழுது, புத்தி அமைதி அடைகிறது. இந்த முயற்சியில் 2 நிமிடங்கள் அமர்ந்து பழகவும். இவ்வாறு செய்யும் தியானம் அதனுடைய பலனை முழுவதுமாக பெற வேண்டும் என்றால், நேற்றைய தினம் மிதமான உறக்கம், மிதமான பேச்சு, மிதமான செயல்பாடுகள், மிதமான உடற்பயிற்சி, சத்துவகுண பிரதான பழக்கவழக்கங்கள் இருக்கும்போது மட்டும்தான் தியானத்தை முறையாக செய்யவும் முடியும். அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் தியானத்தில் தூக்கம் வருவது திண்ணம். வாழ்க்கை முறையை சரி செய்து பழகிக் கொள்ளவும். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை திறக்கவும். ஓ
சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्.